மக்களே, அவன் பவுனு பணம்னு எழுதுவான். என்னுடைய கல்யாணத்தை பார்த்தீங்களா? ஃபுல்லு, கோட்ரு, ஆஃப்னு, சூப்பர். வாழ்க குடுகார ஒற்றுமை. சரி, நாங்கள் கிளம்புறோம். இந்தாங்க இதில் 2 பாக்கெட் சாராயம், ஊறுகாய் போடலாம், எல்லாமே இருக்குது. முடிஞ்சால் ஒரு வாரம் பக்கம் வந்து அடிச்சுட்டு போங்க. இல்லைன்னா ஏதாவது ஏழைப்பழ குடிகாரன் கொடுத்துட்டு வாங்க. எத்தனையோ கல்யாணத்தை பார்த்துருக்கேன், உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஆளை விடுங்க, நாங்க வரோம். வாமா, இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்குமே? என்ன புரியலையா? நேத்து நடந்த விஷயத்தை அப்படியே உங்க வீட்டுல ஒப்பிச்சுட்ட. உங்க அண்ணனும் எங்க வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டாரு. அது அப்படியே எங்க அம்மாட்ட வத்த வச்சுட்டாரு. எங்க அம்மாவும் என்ன சாத்துன்னு சாத்திட்டாங்க. உங்க வீட்டுல வந்து இத பத்தி சொல்லியிருப்பாங்களே. இப்ப உன் மனசு அப்படியே குளிர்ந்திருக்குமே. ஏன் நான் உங்ககிட்ட பேசுறத பிடிக்கலையா? முகத்தை அப்படியே பல கோணமா காட்டுற. மாமா, உங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா நீங்க குடிக்கிறீங்களே இந்த சிகரெட், அதுதான் எனக்கு பிடிக்காது. வேணா பிராண்ட மாத்திக்கிறேன். இப்ப கோல்டு பில்டர் குடிக்கிறேன். வேணா வில்ஸுக்கு மாறிக்கிட்டுமா? ஏன் மாமா, ஏன் இப்படி குதர்க்கமாவே பேசுறீங்க? எனக்கு சிகரெட் வாசனையே பிடிக்காது. இப்படி சிகரெட் குடிக்கிற ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. என்ன பிடிக்காதுன்னு இன்டைரக்டா சொல்றியா? மாமா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அன்னைக்கு என் ஃப்ரெண்டுங்க உங்ககிட்ட கலாட்டா பண்ணப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட நடந்துகிட்ட விதம் உனக்கு பிடிக்கல, அதானே? அதான் மாமா, நான் யாரு? உன் மாமா மக. என்ன ஒருத்தன் கிண்டல் பண்றான், அதை கேட்கல. என்னை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியமா போயிட்டான்ல. செல்வி, நீ முக்கியமா என் ஃப்ரெண்டு முக்கியமாங்கிறத எனக்கு முக்கியம் கிடையாது. அன்னைக்கு நடந்தது ஒரு சாதாரணமான விஷயம். இந்த இளம் வயசுல எல்லா ஆம்பளைங்களும் நான் அப்படி இப்படித்தான் நடந்துக்குவாங்க. ஏன் நான் கூட பல தடவை இது மாதிரி நடந்து விட்டு உண்டு. என்ன மாமா, பொண்ணுங்களை யூடிசிங் பண்றது உங்களுக்கு சாதாரண விஷயமா? உங்களை மாதிரி ஆம்பளைங்களால எத்தனை பொண்ணுங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வயசு கோளாறு. நீ இதெல்லாம் ஒரு ஜாலியா எடுத்துக்கணும். தப்பு மாமா, தப்பு. பெண்களோட மனசு பூ மாதிரி. வேகமா காத்தடிச்சா பூவோட இதெல்லாம் உதிர்ந்துரும். அது மாதிரிதான் பெண்கள் மனசு காயப்பட்டா கலங்கி போயிடுமாமா. மனசு, உங்க மனச அந்த ஆண்டவனால கூட தெரிஞ்சுக்க முடியாது. செல்வி, என் மனசு உனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து உனக்கு நான், எனக்கு நீன நம்ம குடும்பத்துல முடிவு பண்ணிட்டாங்க. என்னோட உணர்வு, காதல் அத்தனையும் நீதான். சரி மாமா, என் மேல காதல்னு சொல்றீங்க, அப்புறம் போற வர பொண்ணெல்லாம் கிண்டல் பண்றீங்க. அது வேற இது வேற. எது வேற வேற? சரி மாமா, நான் இப்ப உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ரமேஷ், அடுத்த நாள் சுரேஷ், அதுக்கு அடுத்த நாள் மகேஷ்னு சுத்திட்டு இருந்தா ஒத்துப்பீங்களா? பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு எப்படி ஆசை இருக்கோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் இருக்கும். ஆனா ஒரு பொண்ணு ஒருத்தனை மனசுல நினைச்சா உயிர் போனா கூட அவனை மறக்க மாட்டான். அது சரி, அப்ப நான் உன் மனசுல இருக்கனா இல்லையா? அது நீங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. இப்ப நான் இருக்கனா இல்லையா? சொல்றேன் மாமா,
அதுக்குன்னு கால நேரம் வரும், அப்ப சொல்றேன். வழியை விடு, நான் போகணும். செல்வி ஐ எம் வெரி சாரி. ஏய், என்னடா சாரி? மாமா, என்ன மாமா இது? இப்படி ஏன் அசிங்கமா நடந்துக்கிறீங்க? தப்பு ஏன் மேலதான். நான் தான் பார்க்காம போய் அவரை இடிச்சேன். ராஸ்கல், எவளாவது பொண்ணுங்க யாராவது கிடைப்பானான்னு அலைஞ்சு கிடக்குறீங்கடா. மாமா அமைதியா இருங்க. சார் சாரி சார், என் மேல தான் தப்பு. என் மாமா என் மேல இருக்கிற கோபத்துல உங்களை அடிச்சிட்டாரு. என்ன மாமா இது? இன்னைக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி அன்னைக்கு பட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயமா? அது வந்து செல்வி. பேசாதீங்க மாமா, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. செல்வி செல்வி மல்லிகை மட்டு மனசை தட்டு மயக்குதடி மானு மானு. டார்லிங் மல்லி, என்ன தூங்கிட்டியா? 3 நாள் கழிச்சு முதல்ல இரவு வந்தா என்னை ஏமாத்திடாத மல்லி. மல்லி டார்லிங் மல்லி. மல்லி மில்லி சாப்பிட்டு முதல்வர் அன்னைக்கு மொத்தம் கிடக்குன்னு வந்தா என் கணத்துல சத்தமா இருந்துட்டியே. ஆமா, என்ன சரக்கு சாப்பிட்ட? ஹோல் கொண்டா. ஏன் மல்லி, உனக்கு பிராந்தி வாசனை பிடிக்காதா? உனக்கு பிடிக்காத சரக்கு நான் சாப்பிட மாட்டேன் இனிமேட்டேன். ஆனால் குடிக்கார பரம்பரையில் பிறந்தேன்னா குடிக்காத இருக்க முடியல முதல்வர் அன்னைக்கு கூட. என்ன பண்ணுறது, டெய்லி ஒரு ஃபுல் அடிப்பேன். இன்னைக்கே ஒரு கோட் எடுத்துருந்தேன். கோட். யோ, நீ எல்லாம் ஒரு புருஷனாடா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? தெரியலையே உன்னோட ஃபீலிங்கு. மாமன் கல்யாணம் பண்ணிட்டு அங்கங்கே மொத்தம் குஜராத்தான் நினைச்சா முடியலையே. என்னால் குடிக்காத இருக்க முடியலையே. டேய், நான் அதை சொல்லலடா. கணவன் மனைவினா சரி பாதி. என் அப்பா ஒரு ஃபுல்லு வச்சிருந்தான், நான் ஒரு ஆஃப் சாப்பிட்டு உனக்கு ஒரு ஆஃப் வச்சிருந்தேன். ஆனா நீ என்னடா வெளியே போய் குடிச்சிட்டு வந்திருக்கிற. வாவ் 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 டார்லிங், நீயும் குடிப்பியா? அப்பா கருப்பணசாமி, உன் கருணையே கருணை. ஏன் பண்டாட்டி எனக்கு ஈக்குவலா சரக்கு அடிக்கிறா பார்த்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சாரி டார்லிங், நான் நம்ம பரம்பரையை நீ காப்பாத்திட்ட. குடிகார பரம்பரை நீ காப்பாத்திட்ட. இன்னை மேல டெய்லி சரக்கு வாங்கிட்டு வரேன். நீ பாதி அடி, நான் பாதி அடிக்கிறேன். டேய், இந்த முதலீடு ரூமை அரேஞ்ச் பண்ணது எவன்டா? யாருக்கு பார்த்துட்டு எனக்கு மம்பளுக்கு தானே எவனா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். எங்க அப்பன் தான் ஏற்பாடு பண்ணா. பெண்ணா கூப்பிடுறாந்தால எதுக்கு 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 உன் தந்த தாங்க. டேய் அப்பா, என்னடா மவன ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட தண்ணி போட்டு வண்டியா? அப்பா அது இல்லப்பா, மருமக நம்ம குடும்பத்துக்கு ஏத குத்து விளக்க. அவளை ஒரு ஆப் அடிச்சுட்டு கிச்சன் இருக்கா பாரு. அப்படியா? எங்கடா என் மருமவா? அதோ அந்த கட்டில பார், கால் ஆடிட்டு இருக்கா பார். டார்லிங் மல்லி டார்லிங் மில்லி உலகத்தலையன் எங்க அப்பன் காத்தன் வந்திருக்கான் பார். காத்தன் வாயா மாமா நாரே. கேள்விப்பட்டமா நீ எங்களுக்கு ஈக்குவலா சரக்கு அடிச்சிருக்காமே? ஏன் எங்க பரம்பரை மட்டும் என்ன சாதாரண பரம்பரை நினைச்சியா? குடிச்சே 30 சொந்த வீட்டை அழிச்ச பரம்பரை எங்க பரம்பரை. இருக்கட்டுமா, அதெல்லாம் நமக்கு பெருமை தானே. டே அதுலடா என் வென்று. நீ தான் இந்த முதலிரவை அரேஞ்ச் பண்ணியா? ஆமா தாயி. ஏன் என்னையா இது? என்ன இது? ஆப்பிள் ஆரஞ்சுன்ட்டு ஒரு வாத்து முட்டை உண்டா? ஒரு வறுத்த மீன் உண்டா? அட்லீஸ்ட்
ஒரு ஊறுகாய் பாக்கெட்டாவது உண்டா? சாரி மருமவளே, எனக்கு தெரியாம போயிருச்சு. தெரிஞ்சிருந்தா ஒரு சாக்கடாங்கடையவே உள்ள வச்சிருப்பேன். இப்போ போய் ஏற்பாடு பண்ண ஓடு. ஏமா இந்த நேரத்துல சாராய கடையே இருக்காது, நான் சாக்கடாங்கடைக்கு எங்க போட்டோம்? நீ வேஸ்ட், மூடி தள்ளுறா. டாடி, எங்க அப்பா பாரு வாங்கிட்டு வர. அப்பா அப்பா என்ன பொருத்தம் விஸ்கி என்ன பிராந்தி என்ன பொருத்தம்? அப்பா என்னப்பா இது? ஒரு செட்டப்பும் சரியில்லை. இதெல்லாம் ஒரு செட்டப்பா? மகளே மல்லி, நீயும் தண்ணிய போடுவியா? இத்தனை நாளா எனக்கு தெரியாத போச்சேம்மா. நான் டெய்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வர சரக்கெல்லாம் காணாத போனதுக்கு காரணமே நீதானாமா? ஆமாப்பா, நான் சாப்பிடுவேன். உனக்கு தெரிஞ்ச உன் நெஞ்சு தாங்காதுன்னு தான் சொல்லல. என் மனசு எதுக்குமா கஷ்டப்படுது? நான் உன் புள்ள கட்டி பிடிக்க கூடாது. என் மனசு எதுக்குமா கஷ்டப்படுது? டெய்லி நீ குடிப்பீன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி உனக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருப்போம்ல. அம்மா, எனக்கு ஆண் வாரிசே இல்லை, பெண் வாரிசே நீதான். நீயும் தண்ணிய போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டீமா, காப்பாத்திட்ட. மாமன்னார் இல்ல தண்ணி போட்டு வாயெல்லாம் நமங்க தான். போய் ஒரு முட்டை மீன் ஊறுகாய் பாக்கெட்ல வாங்கிட்டு வா. நான் சரக்கு அடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். இந்த போய் உடனே எடுத்துட்டு வரேன். ஓகே 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 போதெல்லாம் குறைஞ்சு போச்சா? எவ்ரிதிங் ஓகே. ஏ அப்பா, வேலையிலப்பா என்ன வேட்டை உனக்கு? இங்க என்ன வேலை? நானும் மல்லியா டோயட் மவனே மிச்ச கொடுத்தீங்கன்னா அப்படியே இங்க இருக்கப்படாது. நாங்க 2000 இருக்கேன், நீ இருக்கப்படாது. போகலையா? அதுலடா மவனே, மிச்ச சாரா குடிச்சுன்னா அப்படியே கூத்திட்டு கிளம்பிடுவோம்ல. நீ எச்சல் சரக்கு புத்தி உன்னை விட்டு போக இல்லையா? நாங்க 2000 டோயட் படணும். நீ வேலையில போ. அப்ப நாங்க சரக்கு அடைச்சுக்கிட்டே ஆட்டம் பாடும். ஆட்டம் பாடும். போ, நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு வாங்கிட்டு வரேன். பா, இப்படியே வா. வா, பாட வேலையா? வா. மாப்பிள, இந்த நீங்க கேட்ட ஐட்டம் எல்லாம் இருக்கு, சாப்பிடுங்க. ஓகே மாமனார், நீங்களே வேலையில் இருப்பாங்க. நானும் உன் பிள்ளையும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அணுவீங்க அணுவீங்க. குடிமகனே, பெரும் குடிமகனே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு? கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு? குடிமகளே, பெரும் குடிமகளே, நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு? கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு? எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், எதுவரை போகுமோ அதுவரை போகலாம், புதுவகை ரசனையோடு பார்க்கலாம். பகலுக்கு அதிசயம், இரவுக்கு அவசியம், பழகிவிட்டால் என்ன ரகசியம்? கனிவிட்ட மாமரம் அணிலுக்கு மாத்திரம், காதலில் வேறென்ன சாத்திரம்? குடிமகனே, பெரும் குடிமகனே, நான்
கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கடல் என்ன ஆழமா கருவிழி ஆழமா இறங்குங்கள் மயங்கி நாம் நீந்தலாம் ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன் ஆயிரம் கண்களில் அடிக்கடி நீந்தினேன் ஆழத்தை இங்குதானே காணல ஆண்டவன் படைப்பிலே ஆனந்தம் ஒரு வகை பார்த்ததில்லை நான் இதுவரை வேண்டிய அளவிலும் விடுகின்ற வரையிலும் பார்த்து வைப்போம் நாம் பல முறை குடிமகனே பெரும் குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு என்னம்மா செல்வி மேத்ஸ்ல இவ்வளோ கம்மியா மார்க் எடுத்திருக்க? அண்ணா மற்ற எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா தானே வாங்கியிருக்கேன். ஆனா இந்த மேக்ஸ் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குதுண்ணா. என்னடா மார்க் ரிப்போர்ட்டா எல்லாத்தையும் நல்ல மார்க் எடுத்திருக்காளா? ஆமாங்கப்பா, எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா. இந்த கணக்குல மட்டும் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்காங்கப்பா. ஏன் குட்டி, நீ இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா அதுக்கு கணக்கு நல்லா தெரியணுமே. அப்பா எனக்கு எல்லாமே புரியுதுப்பா, ஆனா இந்த கணக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குதுப்பா. அப்பா இவளை பேசாம டியூஷன் அனுப்புனா என்ன? ஃபுல்லா எதுக்குடா வெளியே போய் படிக்கணும்? நம்ம வீட்டில் வந்து சொல்லி தர ஒரு வாத்தியாரை பாருப்பா, எவ்வளவு சம்பளம் வேணாலும் கொடுத்துடலாம். அப்பா என்னுடைய ஃப்ரெண்டு பிரபுன்னு ஒருத்தர் இருக்கான், எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கான், கணக்கில் புலி, வேலை எதுவும் இல்லாம இங்கே தான் பிரைவேட்டா டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அவனை வேணா வீட்டில் வந்து சொல்லி கொடுக்க முடியுமான்னு கேட்கலாமா? தாராளமா ஜெய். செல்வி உனக்கு சம்மதமா? சம்மதம்ப்பா. நான் ஸ்கூல்ல இருந்து ஒரு 5 மணிக்கு வந்துடுவேன். ஒரு 6 மணிக்கு மாஸ்டர் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கப்பா. செல்வி நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னுடைய ஃப்ரெண்டு பிரபு நான் என்ன சொன்னாலும் கேட்பான். நாளையிலிருந்து உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வீட்டுக்கு வர மாதிரி பண்ணிடுறேன். போதுமா? சரிண்ணா. வாமா மருமகளே, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளேயே மாமனார் வீட்டுக்கு வந்துட்ட. மாமா நான் ஒன்றும் என் மாமனார் வீட்டுக்கு வரல, என் தாய் மாமா வீட்டுக்கு வரேன். ஏன் நான் இந்த வீட்டுக்கு வராதவளா? ஏமா இல்லம்மா, ஏமா புடவை என்ன எடுக்க போகல? போகணும் மாமா. புடவை எடுக்க காஞ்சிபுரம் போகலாமா இல்ல ஆரணி போகலாமா? எதுக்கு மாமா வீண் செலவு? இங்க இருக்கிற ஈரோட்டில் போய் எடுக்கலான்னு தான் வந்தேன். எங்கம்மா? அதான் ஈரோடு மாமா, அதான் மாமாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் எடுக்க போறீங்க? என்ன ட்ரெஸ்ஸா? மாமாவுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் எடுத்து கோட் ஷூட் தைக்கலான் இருக்க மாமா. கோயிலில் கல்யாணம், மண்டபத்தில் ரிசப்ஷன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கச்சேரின்னு சொல்லியிருக்கீங்க. கோட் ஷூட் போட்டால் தானே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். உன் புருஷனுக்கு கோட் ஷூட்டு, மாமனாருக்கு? மாமனாருக்கா? உங்களுக்கு என்ன மாமா வேணும்? மாமா நானும் சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறேன், வேட்டி சட்டையில இருக்கீங்க. என் கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் கோட் ஷூட் போடுங்க மாமா. போட்டுக்கிட்டா போச்சு. ஏமா நான் கோட் ஷூட் போடக்கூடாதா? நான் அந்த காலத்து SSLCமா. தாராளமாக போடலாம். ஆமா என்ன ஆளாளுக்கு எனக்கு அந்த ட்ரெஸ் உனக்கு அந்த ட்ரெஸ் பேசிட்டு இருக்கீங்க? அப்ப எனக்கு என்ன ட்ரெஸ்? உன் ட்ரெஸ் நாங்க எப்படி முடிவு பண்றது? உன் வருங்கால புருஷன் என்ன சொல்றானோ அது மாதிரி எடுத்துக்க. அப்ப எனக்கு ட்ரெஸ்ஸே வேண்டாம். ஏமா கோவப்படுறா? குரு மேல இருக்கிற கோபம் இன்னும் தீரலையா? ஏதோ விளையாட்டு பையன் தப்பு பண்ணிட்டான். அப்பா எந்த முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம். எனக்குன்னு சில தனிப்பட்ட ஆசையெல்லாம் இருக்கு. என்னம்மா சொல்றா? அப்பா நான் ட்ரெஸ் எடுக்கிறத சொன்னேன். நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லப்பா, எனக்கும் முடிவெடுக்க தெரியும். என் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நானும் முடிவெடுப்பேன்.
விடுங்க மாமா. செல்வி, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ வந்து எடுத்துக்கோ. நம்ம இப்பயே கடைக்கு போலாமா? நான் எதுக்குமா? நீயே ராகவனும் போயிட்டு வாங்க. செல்வி நீ வேணா போயிட்டு வாமா. நான் எதுக்கு நந்தி மாதிரி? அண்ணனும் பவித்ராவும் போயிட்டு வரட்டும். உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. சரிங்க, வாங்க நம்ம போகலாம். ஏய் குரு, ஏன்டா லேட்டு? உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கிளம்பு கிளம்பு. எங்கடா வாடா? கொல்லிமலைக்கு போன வாரம் நம்ம போட்ட பிளான்டா. சாரிடா, நான் வரல. என்னடா என்னடா குரு இப்படி சொல்ற? உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அங்கே சூப்பர் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அங்கே நம்ம அனிதாவையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அனிதாவும் வரேன்னு சொல்லிட்டா. அனிதானா உனக்கு நம்ப இஷ்டமாச்சே. அங்க கொல்லிமலையில உன்னையும் அனிதாவையும் தனியா விட்டுரும். உன் ஆசையெல்லாம் தீர்த்துக்கடா, தீர்த்துக்க. டேய், அதனால தான் நான் வரல. இனிமேட்டு எந்த விஷயத்துக்கும் என்னை கூப்பிடாதீங்கடா. செல்வி ஏற்கனவே என் மேல கோபத்துல இருக்கா. செல்வி மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவ மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே இல்லடா. கரெக்டா குரு, நீ செல்வியை விரும்புற, அவளையே கல்யாணம் பண்ணிக்க போற. ஆனா இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம்? என்னடா ரஞ்சித் புரியாம பேசுற? செல்வி ஏற்கனவே என் மேல பேட் ஒப்பீனியன் வச்சிருக்கா. கொல்லிமலை போய் ஒரு பொண்ணோட ஜாலியா இருந்தேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என்ன அடியோட தலை முடிவாடா. டே குரு, இதுக்கு தான் பயப்படுறியா? நாம கொல்லிமலை போற விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அங்க என்னோட ஃப்ரெண்ட் நாட்டாம குமாரசாமி எஸ்டேட் வச்சு நடத்திட்டு இருக்காரா. 2 நாள் போறோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நம்மளை தவிர வேற யாரும் அங்க வர முடியாதா? டேய், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நீங்க 2 பேரும் வேணா போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. டே குரு, என்னடா வர வர யோகி நாட்டு பேசுற? காதங்கிறது மெயின் லைனு, மற்ற விஷயம்லாம் ஹார்ட் லைனு. நம்ம வாழ்க்கை எப்பயுமே மெயின் லைன்ல போனா போர் அடிச்சுண்டா. அப்பப்பையும் ஹார்ட் லைன்ல வரணும். நமக்கு என்ன அழகு இல்லையா, வசதி இல்லையா, இளமை இல்லையா? இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் ஜாலியா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்டா. நமக்கு கல்யாணம் பிள்ளை குட்டி லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். ஆமாண்டா குரு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. இந்த ஒரு தடவை மட்டும் எங்களோட வந்துரு. அடுத்த தடவை உன்னை நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம். உங்க இஷ்டம் போல இருக்கலாம். சரி கிளம்புடா குரு, கிளம்பு கிளம்பு. சரிடா, இதுதான் கடைசி தடவை. இன்னமேட்டு எந்த விஷயத்துக்கும் என்னை கூப்பிடாதீங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ. ராகவா, ராகவா, அண்ணா இல்ல, வெளியே போயிருக்காரு. நான் ராகவனோட ஃப்ரெண்டுங்க. என் பேர் பிரபு. இங்கே அவங்க தங்கச்சிக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க வர சொல்லியிருந்தான். நீங்க தானா? உட்காருங்க. ஆமா, நான் தான் அவரோட தங்கச்சி. என் பேரு செல்வி. எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கதா உங்களை வர சொல்லியிருக்காரு. உங்களை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கிறேண்ணே. புரியுதுங்க. அன்னைக்கு பார்க்கல மோதிக்கிட்டோம்ல, அன்னைக்கு எனக்கும் எங்க மாமாக்கும் ஒரு சின்ன தகராறு, ஒரே டென்ஷன். அதனால தான் வந்துட்டேன். சரிங்க, நான் கிளம்புறேன். ராகவன் வந்தானா வந்துட்டு போனான்னு சொல்லுங்க. எங்க போறீங்க? எனக்கு தான் டியூஷன் சொல்லி தர வந்தீங்க. சரி, பாடத்தை எப்போ ஆரம்பிக்கலாம்? தா இப்பவே ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம், நான் போய் சேர் எடுத்து வந்துடுறேன். சரிம்மா, உனக்கு மேக்ஸில் என்ன சந்தேகம்? எந்த சப்ஜெக்ட் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ, எனக்கு அல்ஜிப்ரா தான் வரவே மாட்டேங்குது. அல்ஜிப்ராவா? அது ரொம்ப ஈஸியாச்சு. அதோடைய சூத்திரத்தை மனசில் வச்சுக்கிட்டாவே போதுமே.
எனக்கு அந்த சூத்திரம் தாங்க மனசுலயே நிக்க மாட்டேங்குது. அது ஒன்றும் இல்லைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மனசை ஒருநிலைப்படுத்திட்டு அதனுடைய கவனத்தை அது மேலே செலுத்தினா அது ஈஸியாக பிடிபடுங்க. ராகவன் சொன்னா தம்பி நீங்க தானா? ஆமாங்க சார், நானும் ராகவனும் +2 மேட்டு. அவன் +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டான். அவன் இன்ஜினியரிங் போயிட்டான் சார். என் பொண்ணு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுது. அதுக்கு கணக்கில் நிறைய மார்க் வாங்கணும். நீ தான் அவளை சேர்த்தணும். கண்டிப்பாக சார், மேக்ஸில் 200க்கு 200 எடுக்க வைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்புறம் அடுத்த வாரம் ராகவனுக்கு கல்யாணம். ஒரு 3 நாள் வந்து சொல்லி கொடுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்க சார். சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். அப்பா, நான் வேணா வந்து தோசை ஊத்தி கொடுக்கட்டுமா? இல்லம்மா, டீச்சரை முடிச்சிட்டு வா. சரிப்பா. நெருப்பு
சிரிக்குது அதற்காக அது விண்ணில் அடி வேடிக்கைகள் காட்டுது சொத்து பத்து சேர்த்தவனும் தொகையாத்தா போகுறான் சோகத்துல சிரிப்பவன் தான் சுகமாக வாழுறான் வாழ்க்கையில் வர வர ஏதடி காத்துதான் கட்டி வச்சதாரடி ஓ கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா உறக்கம் என்ன கூத்துக்கட்டு ஒத்தையில கூத்துக்கட்டு உழைச்சதெல்லாம் போதுமாடா விடிய விடிய கூத்துக்கட்டு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு எனக்கு மூட்டை கட்டு ராத்திரி இருக்குதடா ரவுண்டா கூத்துக்கட்டு கூத்துக்கட்டு நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா வாலட்சுமி என்னம்மா ஆச்சு ஏன் அழுவுற என்னன்னு மாமா சொல்றது உங்க மருமக பிள்ளையால அம்மாவுக்கு வேதனை மேல வேதனை அழாம வேற என்ன செய்வாங்க? என்னம்மா சொல்ற பௌத்ரா புரியும்படியா சொல்ல ஆமாம்மா நேத்து பசங்களோட அவனுங்க கொல்லிமலைக்கு போயிருக்காங்க. அது இல்லாம ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. ராத்திரி காட்டுக்குள்ள நெருப்பத்தை வச்சு கூத்தடிச்சிருக்காங்க. அந்த நெருப்பு அந்த பொண்ணு மேல பட்டு இப்ப ஜிஹெச்ல இருக்கா. இது போலீஸ் கேஸ் ஆயிருச்சு. இப்ப அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. இப்ப ஸ்டேஷன்ல இருக்கான். அண்ணா என்னோட மான மரியாதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கிறதுக்கிட்ட எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்காண்டா. பவித்ரோட கல்யாணத்துக்கு என்ன ஒரு வாரம் கூட இல்லை. அதுக்குள்ள அவன் ஜெயிலில் இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. என் குடும்ப மானத்தை கப்பலேத்திட்டான். உங்களையே தலைகொடிய வச்சுட்டான்னா. அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறான்? நம்ம சிந்தனைகளை மழுங்கடிச்சிருவான் போல் இருக்குது. அவனை இப்படியே விட்டா சரிப்படாது. அவனை அப்பா இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? முதல்ல அவனை ஸ்டேஷன்ல இருந்து வெளியெடுக்கிற வழி பார்ப்போம். பெரிய சுதந்திர போராட்ட தியாகி